மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 33 அதிகாரத்திலே 3 வசனம். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாக்கியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். இன்றைய மன்னாவின் தலைப்பு கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 96 அதிகாரம், சங்கீதம் 98 அதிகாரம், 100 அதிகாரம், இவைகளிலே நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். புதுப்பாட்டை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறதுனாலே அவர் மகிமைப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துங்கள். இது எப்படி இருக்கிறதா? கொம்பும் விரி குளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் தேவனுக்கு அது பிரியமாய் இருக்கிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். புது பாட்டை நாம் பாடுவது, அதற்காக இந்த புது பாடலுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தி என்னை கண்மலையின் மேல் நிறுத்தினார். அவரை துதிக்கும், கர்த்தரை துதிக்கும் புது பாட்டையின் நாவிலே வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர்களை சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, புது பாட்டை, தேவனை துதிப்பதற்கென்றே புது பாட்டை ஆண்டவர் அவர்கள் வாயிலே தருகிறார். தேவனிடத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் இணக்கமாய் இருக்கிறோமோ, சேர்க்கையாய் இருக்கிறோமோ, வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்திலே சேருவார். எவ்வளவாய் அவரை கிட்டி சேருகிறோமோ அவ்வளவாய் நமக்கு வரங்களை தருகிறார். புதிய பல தகுந்துகளை தந்து நம்மை மகிழ்விக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துங்கள், உங்களிலே அவர் மகிமைப்படுவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கம்பீர சத்தத்தோட ஆனந்த சத்தத்தோட பாடுங்கள் என்கிற வார்த்தையின்படியாக புதிய பாடல்களை நாங்கள் பாடி ஒவ்வொரு தடையும் அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே. கர்த்தாவே, கிருபை செய்யுங்கப்பா. அதற்குரிய தாரந்தயங்களுக்கு தந்தைகளை நீ மகிழ்விக்க போறதுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆட்கொண்டு கட்ட இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.